வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான எக் ரோல் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த ரெசிபியை பல விதமாக செய்வாங்க. இன்றைக்கி என்னுடைய ஸ்டைலில் உங்களுக்காக செய்து காட்ட போகிறோம். ரொம்ப ஈஸி தான். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு பவுல் வச்சுருக்கேன். இதில் 6 முட்டையை உடைத்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா மற்றும் அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ணதன் பிறகு இதை எடுத்து ஒரு பீட்சா ட்ரேயில் ஊற்றிக்கிறேன். இப்போது இதை 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிடம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்த அவனில் அடுத்து ஒரு 10 நிமிடம் இதை நல்லா பேக் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எக் நல்லா பேக் ஆகிடுச்சு. இதை சாப்பிங் போர்டில் மாற்றிக்கலாம். அண்ட் இதோடைய சூடு முழுமையாக குறைந்ததன் பிறகு சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிப்போம். நம்ம எக்கை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சு. இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். நம்ம எக்கை ஒரு ஆம்லேட் மாதிரியோ இல்லைனா அதை பாயில் பண்ணி கட் பண்ணாமல் அவனில் போட்டு குக் பண்ணதுக்கான காரணம், இந்த எக் சாப்பிடும்போது நமக்கு ஒரு சாசேஜ் ஃபீல் கொடுக்கும். இது கூடவே 100 கிராம் அளவு பொடியாக நறுக்கிய கேரட் சேர்த்துக்கிறேன். அடுத்து 100 கிராம் அளவு நீல வாக்கில் நல்லா மெல்லியதாக நறுக்கிய குடைமிளகாய் சேர்த்துக்கலாம். அதன் பிறகு 200 கிராம் அளவு லெட்யூஸை நீல வாக்கில் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது நீ லெட்யூஸும் சேர்க்கலாம், இல்லைனா கேபேஜும் சேர்த்துக்கலாம். அது கம்ப்ளீட்டாக உங்களுடைய விருப்பம் தான். கடைசியாக இதில் ஒரு 100 கிராம் அளவு ஸ்பைசி மயோவும் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஸ்டஃபிங் எடுத்து நம்ம டாட்டியா ஷீட்ஸ்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த டாட்டியா ஷீட்டாக இருக்கட்டும் இல்லைனா ஸ்பைசி மயோவாக இருக்கட்டும், ரெண்டுமே வீட்டிலே எப்படி செய்கிறது அப்படின்றத ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் நீங்கள் மறக்காமல் அதையும் பாருங்கள். இல்லைனா நீங்கள் ரெடிமேடாக விற்கக்கூடிய ஸ்பைசி மயோ அண்ட் டாட்டியா ஷீட்ஸ் கூட வாங்கிக்கலாம். இப்போது ஒரு டாட்டியா ஷீட் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து நம்ம இந்த ஷீட்டோடைய ஒரு கார்னரில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஒரு சைடில் இருந்து இன்னொரு சைடுக்கு பொறுமையாக இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஒரு டூத்பிக் யூஸ் பண்ணி இதோடைய கார்னரை சீல் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா ஷீட்டுகளையும் ஸ்டஃபிங் வச்சு ப்ளேஸ் பண்ணி ரோல் பண்ணதன் பிறகு இதை எடுத்து அழகாக ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிப்போம். ஒரு சூப்பரான எக் ரோல் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மறக்காமல் உங்கள் ஈவினிங் டைமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டர் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.